நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை செய்வது தொடர்பாக முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் நாடாளுமன்ற மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. மாண்புமிகு முதலமைச்சரின் அழைப்பை ஏற்று காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் இடதுசாரி கட்சிகளின் சார்பிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் சார்பிலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்றோம். திரு ப. சிதம்பரம் அவர்களும் இதில் பங்கேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் அனைத்து கட்சிகளின் சார்பாக பேசினோம். நிறைவாக முதலமைச்சர் பேசினார். ஒருமனதாக தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியிருக்கிறோம். நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறையை கைவிட வேண்டும். இப்போதுள்ள எண்ணிக்கை 543 என்பது தொடர வேண்டும். மாநிலங்களுக்கான எண்ணிக்கையும் தொடர வேண்டும். அதாவது தமிழ்நாட்டில் 39 எம்பிக்கள் இருக்கிறோம் என்றால் அந்த எண்ணிக்கை தொடர வேண்டும். இந்த ஒரே கருத்து இந்த கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 50% அனைத்து மாநிலங்களுக்கும் உயர்த்தலாம் என்கிற எண்ணமோ, மக்கள் தொகை அடிப்படையில் எண்ணிக்கையை உயர்த்துவது என்கிற நிலைப்பாடோ கூடாது என்பதுதான் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிற தீர்மானம். அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த அடிப்படையில் கருத்துக்களை முன்வைத்தோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கூடுதலாக சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிற நிலையை மாற்றி சமமான எண்ணிக்கையை கொண்டு வருவதற்கு ஏற்ப அரசமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்கிற கருத்தை முன்வைத்தோம். அதேபோல தனித்தொகுதிகளுக்கான சுழற்சி முறையை 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைமுறைப்படுத்துவதில் அரசு உறுதியாக இருக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு இந்திய ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்த வேண்டும் என்கிற கருத்தையும் முன்வைத்திருக்கிறோம். சட்டமன்றத்திலும் இது குறித்த இந்த டீலிமிட்டேஷன் குறித்த தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் வைத்திருக்கிறோம். அதான் டீலிமிட்டேஷனே கூடாது. அந்த 543 என்கிற எண்ணிக்கை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணணும். அமெரிக்காவில் அப்படிதான் நீண்ட காலமாக 50 மாநிலங்கள் இணைக்கப்பட்ட பிறகும் கூட 13 மாநிலங்களாக இருந்தபோது என்ன எண்ணிக்கை இருந்ததோ அதே எண்ணிக்கை தான் 50 மாநிலங்களாக அந்த கூட்டமைப்பிலே இணைந்த பிறகும் நீடிக்கிறது. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த எண்ணிக்கையை அப்படியே அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இந்தியாவுக்கும் பொருந்தும். எண்ணிக்கையை கூட்டுவதனால் நாடாளுமன்றம் கேலிக்கூத்தாகிவிடும். யாரும் பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தின் அடிப்படையில் கருத்துக்களை கூட பகிர்ந்து கொள்ள முடியாது. எனவே அந்த எண்ணிக்கையை உயர்த்தும் எண்ணத்தை முற்றாக கைவிட்டு 543 என்கிற எண்ணிக்கையை தொடர்வதற்கு இந்திய ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் என்பதை தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு மாநிலம் வலியுறுத்துகிறது என்பதை இந்த கூட்டத்தில் உறுதி செய்கிறது. திமுக, அதிமுக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்திருக்கலாம். ஆனால் அவர்கள் இதே நிலைப்பாட்டைத்தான் எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன்.